الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வருடமும் ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சு அடைஞ்ச ஒரு பாக்கியம் இது. பல்லிக்னா ரமலான், ரமலான் அடைகிற சந்தர்ப்பத்தை தாய் அல்லாஹ் என்று 2 மாத காலம் துஆ செஞ்சு அடைஞ்ச பாக்கியம்தான் இந்த ரமலான் என்ற மாதம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்க துஆ செஞ்சோமோ இல்லையோ, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த மாதத்தை, இந்த வருடமும் அடைகிற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலான் நிறைய வெகுமதிகளை எடுத்து கொண்டு வந்திருக்குது. பெரிய எதிர்பார்ப்புல தான் அல்லாஹ் இந்த மாதத்தை எங்களிடம் அனுப்பி வச்சிருக்கிறான். ரமலானுக்குள்ள ரஹ்மத் இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, நரக விடுதலை இருக்குது, தக்வா இருக்குது. ஆனா இந்த ரமலான் இவ்வளோ விடயங்களையும் உள்ளடக்கின ஒரு சிறப்பான மாதம் என்றது ஒரு பக்கம். நானும் நீங்களும் அந்த வெகுமதிக்குரியவர்களாக மாறுகிறோமா என்பது மிகப்பெரிய கேள்வி. இந்த மாசத்துல நாங்க இருக்கிறோம் என்றதனால இந்த ரமலானை கொண்டு சீதேவிகளாக ஆகின கூட்டம் தான் என்று எங்களை பார்த்து யாரும் சொல்லலாம். ஏண்டா இதே மாதத்துல ஒரு கூட்டம் வெத்துறது போல, சாதிக்கிறது போல, சொர்க்கவாதிகளாக மாறுறது போல, இன்னும் ஒரு சாரார் தோத்து போறாங்க. இதே மாதத்துல தான் நஷ்டம் அடைஞ்சு போறாங்க, நரகவாதிகளாக மாறி போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய பதுவாவுக்கு கூட ஆளாகி போறாங்க. ரமலான்ல நாங்க இருக்கிறோம், ரமலான் அடைஞ்சிட்டோம் என்றதனால வெறுமனே இந்த மாதத்துக்குள்ள காலடி வைக்கிறது எங்கட சிறப்புக்கு காரணமாக அமையாது. இந்த மாதத்துல மனிதர்கள் 2 வகையா பிரிஞ்சிருவாங்க. ஒரு கூட்டம் வெத்துவாங்க, ஒரு கூட்டம் தோத்து போவாங்க. உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன் இறக்கிக்கிறான். குர்ஆன் என்றது நேர்வழிக்காக, குர்ஆன் என்றது மனித சமுதாயத்தினுடைய வெற்றிக்காக, குர்ஆன் என்றது மனித சமுதாயத்தினுடைய கண்ணியத்துக்காக. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வயதஉ பிஹி ஆகரீன். அல்லாஹ் தஆலா
இந்த குர்ஆனை கொண்டே ஒரு கூட்டத்தை கண்ணியப்படுத்துவான், இன்னும் ஒரு கூட்டத்தை கேவலப்படுத்துவான். ஒரே குர்ஆன், ஒரே குர்ஆன். அந்த குர்ஆன் இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒரு சாராரினுடைய வெற்றிக்கு காரணமாக அமைது, இன்னும் ஒரு சாரார் தலகுனிறதுக்கு காரணமாக அமைது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நேற்று இரவு பேஞ்ச மழையால ஒரு கூட்டம் முஃமின்களாகிட்டாங்க, இன்னும் ஒரு கூட்டம் காபிர்களாக மாறிட்டாங்க. எப்படி யா ரசூலல்லாஹ்? அது ஒரே கூட்டம் ஒரே இரவுல ஒரே நேரத்தில் பேஞ்ச மழை, ஒரு மழை. மழைன்றது ரஹ்மத்து. ஆனா அதே மழை ஒரு சாராருடைய ஈமான் பாதுகாக்குது, இன்னும் ஒரு சாராருடைய ஈமான் அந்த மழையால பறிபோகுது. எப்படி யா ரசூலல்லாஹ்? அது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதிர்னா பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ்ட ஏற்பாட்டால எங்களுக்கு மழை பெஞ்சிச்சின்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ ஈமான பாதுகாத்து கொண்டாங்க. முதிர்னா பினௌஇ கதா வ கதா, இந்த நட்சத்திரத்தால மழை பெஞ்சிச்சு, இதன் காரணமாக மழை என்று மலைக்கு யாரெல்லாம் அல்லாஹ்ட மக்லூக்க காரணமாக ஆக்கினாங்களோ அவங்க எல்லாரும் ஈமான பறி கொடுத்துட்டாங்க. கண்ணியமானவர்களே, ஒரே மலை ஒரு சாராரினுடைய ஈமான் அதனால பாதுகாக்கப்படுகிறது, இன்னும் ஒரு சாரார் அதே மலையை காரணமாக வச்சு அவங்க சொன்ன வார்த்தை அவங்களுடைய ஈமான இல்லாமலாக்கி. கண்ணியமானவர்களே, இந்த வருடத்தினுடைய ரமலான நாங்க எல்லாரும் அடைஞ்சிக்கிறோம். ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் சஹர் செய்றோம், ஒரே நேரத்தில் இஃப்தார் செய்றோம், ஒரே சப்புல நின்று தராவீஹ் தொழுகிறோம். இதனால நானும் நீங்களும் இருக்கிற எல்லாரும் இந்த ரமலானை கொண்டு அல்லாஹ்விடத்தில் அடைகிற இடம் ஒன்று தானாண்டா? இல்ல, ஒவ்வொருவரும் வித்தியாசமான இடங்களை அடைவோம். அது எங்கட கையில தான் இருக்குது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானை கொண்டு நாங்க தோத்துறப்படாதே, ரமலான்ல நாங்க நஷ்டவாளி ஆகிரப்படாதே. ரமலான்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிற இடத்துக்கு நானும் நீங்களும் போகணும். அல்லாஹு தாலா என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹு தாலா இந்த ரமலானை கொண்டு எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? குர்ஆன்ல அல்லாஹு தாலா சொன்ன ஒரு அழகான வார்த்தை, ஒரு பூர்த்தியான வார்த்தை, லஅல்லக்கும் தத்தகூன். அப்படிண்டா அல்லாஹு தாலா இந்த ரமலான்ல எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒரு நிரந்தரமான மாற்றம். நாங்க இந்த ரமலான நோக்குறது எப்படிண்டா ஒரு தற்காலிகமான மாற்றத்துக்குரிய ஒரு சந்தர்ப்பம். ரமலான்ல எங்கள்ல நிறைய பேர் மாறுறோம், நிறைய இபாதத்து செய்றோம், நிறைய தொழுகிறோம், நிறைய குர்ஆன் ஓதுறோம், நிறைய இஸ்திக்பார் செய்றோம், நிறைய தௌபா செய்றோம், நிறைய அழுகிறோம், தஹஜ்ஜுத் தொழுகிறோம். ஆனால் நாங்க இதை எப்படி பார்க்கிறோம்டா, ரமலான்ல நாங்க இபாதத் செய்யணும். முன்னைய சமுதாயம் ரமலான் அல்லாத காலத்திலையும் இபாதத்தோட இருந்தாங்க, ரமலான்ல இபாதத்தை கூட்டினாங்க. ஏனைய காலத்துல குர்ஆன் ஓதினாங்க, ரமலான்ல குர்ஆன் ஓதுறது கூடிச்சு. ஏனைய காலத்திலையும் இரவு நேர தொழுக, ரமலான்ல இரவு நேர தொழுக கூடிச்சு. ஆனா நாங்க ரமலான்ல குர்ஆன ஓதுறோம், ரமலான் முடிஞ்சா குர்ஆன திரும்பியும் பார்க்கிறோம், குர்ஆன எடுக்கறல்ல. ரமலான்ல தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ரமலான் முடிஞ்சா அந்த நேரத்தை கண்ணால காண்றதே இல்லை. எங்கட சிந்தனை, எங்கட வளமை, எங்கட செயல்பாடு எப்படின்னா ரமலான்ல அமல் செய்வோம். ரமலான் அமலுக்குரிய மாதம், இபாதத்துக்குரிய மாதம், குர்ஆனுக்குரிய மாதம். இந்த மாதத்துல இபாதத் செஞ்சு
அடுத்த மாதத்துல இபாதத்தை அடியோட இல்லாமலாக்குற சமூகமா இருக்கிறோம். ரமதான் வந்துட்டு டிவியை மூடிருங்க, ரமதான் வந்துட்டு பொய் பேசப்படா என்றதுதான் எங்கட வார்த்தையே. ரமதான்ல செய்ய மாட்டோம், ஆனா ரமதானுக்கு பின்னால செய்யறோம். அல்லாஹு தஆலா இதையா எதிர்பார்க்கிறான்? இவ்வளவு பெரிய ஏற்பாடு இதுக்காகத்தானா? அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறது ரமலான்ல நாங்க நல்லவர்களாக மாறணும் என்பதை அல்ல, ரமலானை கொண்டு முழு வாழ்க்கையிலும் நாங்க நல்லவரா மாறணும். ரமலான்ல 30 நாளும் குடும்பத்தோட 4 மணிக்கு எழும்பி சஹர் செஞ்சு எல்லாரும் தஹஜ்ஜுத் தொழுத ஒரு மாதம். வாப்பா உம்மா புள்ளகள் எல்லாருமாக சேர்ந்து ரமலான்ல தஹஜ்ஜுத் தொழுத ஒரு மாதம். எவ்வளவு அழகான மாதம். ஆனால் ரமலான் எங்களை விட்டும் பிரிஞ்சு ஒரு நாள் கலியல்ல, ஷவ்வாலுடைய பிறை தென்பட்டு முதலாவது நாள் பெருநாளுடைய தினம் குடும்பத்தோட சுபஹ் இல்லாம தூங்குறோம். இதுதான் ரமலான் எங்கள்கிட்ட, அல்லாஹ் எங்கள்கிட்ட இந்த ரமலானை கொண்டு எதிர்பார்க்கிற மாற்றமா? இது இல்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிற. ஒரு மாதம் பூரா தஹஜ்ஜுத் தொழுதாங்க, நாங்க அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அப்ப மத்த 11 மாதத்துல இந்த ஒரு மாதம் எங்கள்கிட்ட வர வேண்டிய மாற்றம் எப்படியான மாற்றமா ஐக்கணும்டா, ஏனைய 11 மாதத்திலையும் இது தாக்கி பிடிக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எப்படி பழக்கப்பட்டுட்டோம்டா, இப்படியே பழகி பழகி இது எங்களுக்குள்ளால நாங்க விளங்காம ஒரு வகையான சிபாத்தை உருவாக்குது. சந்தர்ப்பத்துக்கு ரப்பின் பக்கம் திரும்புறவங்களாக மாறிட்டோம். எங்களை அறியாம இப்படியான ஒரு சிபத்து எங்களுக்குள்ளால உருவாகிக்குது. ஏதேதோ காரணங்கள் வித்தியாசப்படலாம். நாங்க சூழலுக்கு தோதுவாக, சந்தர்ப்பத்துக்கு தோதுவாக, நிலைமைக்கு தோதுவாக, தேவைக்கேற்ப ரப்பின் பக்கம் திரும்புறோம். அது முடிஞ்சா ரப்ப மறந்துடுறோம். ஒருவர் நல்லா வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வியாபாரம். இடையில ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்கல் மாட்டிக்கொண்டாரு. யாரோ ஒரு ஆள் வச்சிட்டு போயிட்டாரு. கோடி கணக்குல வெளியே தலை காட்டலாம், வேற வழி இல்ல. இப்ப தூங்கி கொண்டிருந்த கல்பு வேலை செய்ய ஆரம்பிக்குது. பள்ளிக்கு வராதவர் வாரார். பரதான தொழுகைகளுக்கு அல்ல, லுஹாவுக்கு பள்ளியில 2 ரக்காத் அல்ல 12 ரக்காத்து தொழுகிறார். அழுது 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 துஆ செய்றார். மாட்டிக்கொண்டிருக்கிறது பெரிய சிக்கல்ல. அங்கிருந்து வெளியே வரணும், ரப்புடைய உதவி வேணும். அல்லாஹ்விடத்தில் அழுகிறார், கெஞ்சுறார், கதறார். நிலைமையை சீராக்கித்தார் ரப்பே. அல்லாஹ் தஆலா சீராக்கி கொடுக்கிறார். திரும்ப சிக்கல் முடிஞ்சி வியாபாரம் நல்லா போகுது, எந்த பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கிறார். இப்ப திரும்ப ரப்ப யோசிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் இல்ல. பிரச்சனையான காலத்துல லுஹாவுக்கு பள்ளிக்கு வந்தவரே பிரச்சனை இல்லாமல் போனவுடன் லுஹருக்கு கூட பள்ளிக்கு வர நேரம் இல்ல. 2 மணி லுஹர் தொழுதுட்டீங்களா? இல்லையே, வாங்க சொல்லிட்டா கேட்கிறார். அதான் சத்தம் கூட காதுக்கு கேக்குது இல்ல. 5 மணி ஆகிட்டு அசர் தொழ நேரம் கிடைக்குது இல்ல. ஏண்டா அவர் பிஸியா இருக்கிறார். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படியானவர்களை பத்தி பேசுறான். வைதா மஸ்ஸல் இன்சான துர்ரு தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வந்தா, சிக்கல் வந்தா, எங்கேயாவது போய் மாட்டிக்கொண்டாருண்டா, ஏதாவது சந்தர்ப்ப சூழல்கள் அமைஞ்சா தஆனா எங்களை கூப்பிடுவாங்க.
படுத்து கொண்டாலும் எலும்பினாலும் உட்கார்ந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் எங்கட சிந்தனையோட வாழுவார். பலம்மா கஷப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரிம் மஸ்ஸா. அவரோட பிரச்சனை இல்லாமலாக்கி சந்தோஷமா சிக்கல் இல்லாம பிரச்சனை இல்லாம அழகா அவரோட வாழ்க்கை போகுதா? மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரிம் மஸ்ஸா. அவர் எங்களை கண்டுகொள்ளவே மாட்டார். எங்களை அவருக்கு ஞாபகத்துல வரவே வராது. பிரச்சனையான காலத்துல அதானுக்கு முன்னால பள்ளிக்கு வந்தவரு பிரச்சனை இல்லாம போன அதான் சொன்னாலும் காதுக்கு கேட்குது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்றார். ஹுவல்லதி யுஸய்யிருக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். மக்கள்ல கடல்ல தரையில பிரயாணம் செய்யற பழக்கம் இருக்குது. அதுல கடல்ல பயணம் போற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் உதாரணமாக சொல்றான். ஹத்தா இதா குந்தும் ஃபில் ஃபுல்க் வஜரைன பிஹிம் பிரீஹின் தய்யிபா வஃபரிஹூ பிஹா. கப்பல்ல போறாங்க, சந்தோஷமா போறாங்க, சிரிச்சு கொண்டு போறாங்க, நல்ல அழகான காத்து. திடீரென்று ஜாஅத்ஹா ரீஹுன் ஆசிஃப் வஜாஅஹுமுல் மௌஜு மின் குல்லி மகான் வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம். திடீரென்று ஒரு காற்று, புயல், வேகமான ஒரு காத்து, அலை அடிக்குது. கப்பல் ரெண்டு பக்கமா ஆடுது. கப்பல் பரண்டும் போல இருக்குது. வதன்னு அன்னஹும் உஹீத பிஹிம். எங்கட கதை இதோட முடிஞ்சு நாங்க மௌத்தாக போறோம். இங்கிருந்து எங்களுக்கு தப்பேலா, கரைக்கு போக ஏலா. ஏண்டா கண்ணு கெட்டின தூரத்துல யாரும் இல்ல, நடுக்கடல்ல யாரும் கை கொடுக்க இல்ல. இப்ப அல்லாஹ் சொல்றான், மாட்டிக்கொண்டாங்க. தஅவுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். வேற யாரும் வாரதுக்கு இல்ல. அதனால அங்க வச்சு என்ன செய்வாங்கண்டா, யா அல்லாஹ் என்று கூப்பிடுவாங்க. எங்களை தான் கூப்பிடுவாங்க. நிறைய வாக்குறுதிகளை சொல்லுவாங்க. லஇன் அன்ஜைதனா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இங்கிருந்து பாதுகாத்து எங்களை கரைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாயிண்டா நன்றி உள்ளவர்களா வாழுவோம். நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். ஹாஸ்பிடல்ல படுத்துட்டீங்கிற நேரம் என்ன நடக்கும்னு தெரியா, திரும்ப எலும்பி உட்காருவேனான்னு தெரியா, நடக்க ஏழுமாகுமா தெரியா. ரப்பிடத்துல வாக்குறுதி கொடுத்த நிறைய பேர் இருக்கிறோம். இங்கிருந்து சுகமாகி போனா ஒரு நேர தொழுக கலா செய்ய மாட்டேன் ரப்பே, பள்ளிக்கு போகாம ஈக்க மாட்டேன் ரப்பே, நீ சொல்றத கேட்டு வாழுவேன் ரப்பே. ஏ அந்த இடத்திலிருந்து தப்புறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அவங்க எல்லாம் உண்மையான ஆட்கள் அல்ல, பழக்கப்பட்டுட்டாங்க. ஃபலம்மா அன்ஜாஹும் இதாஹும் யப்கூன ஃபில் அர்த். அவங்கள பாதுகாத்து கரைக்கு கொண்டு வந்து விட்டா அடுத்த நிமிஷமே மாறு செய்வாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தேவைக்கு ரப்பின் பக்கம் திரும்புறவங்களா இருக்கப்படாது. சந்தர்ப்பத்துக்கு ரப்பின் பக்கம் திரும்புறவங்களா இருக்கப்படாது. பொதுவான வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய சிந்தனையோட வாழ்றவங்களா இருக்க. பொதுவான வாழ்க்கையில ரப்ப மறந்து சந்தர்ப்ப சூழல்கள்ல ரப்பின் பக்கம் திரும்புறவங்களாக மட்டும் இருந்தால் எங்கட வாழ்க்கையில அது எங்களுக்குரிய மிகப்பெரிய இழப்பா இருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டு சம்பவம் சொல்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சாங்க, போனாங்க, கப்பல்ல போனாங்க, கப்பல்ல இருந்து கடலுக்குள்ள போடப்பட்டாங்க. சம்பவம் தெரியும். கடலுக்குள்ள மட்டும் இல்ல, மீன் அவர்களை விழுங்கிட்டு மீனுடைய வயிற்றுக்குள்ளால் இருந்து கொண்டு அல்லாஹ்ட்ட உதவி தேடுறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ரப்பிடத்துல உதவி தேடுறாங்க. அல்லாஹ் தஆலா இவரை பாதுகாத்தான். குர்ஆன் என்ன சொல்லுது? ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனா.
அவருடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தோம். மீனுடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஆள் மாட்டினா அவர் தப்புறது எங்கட கற்பனைக்கு உட்பட்ட விஷயம் இல்ல, சாத்தியம் இல்ல. ஆனாலும் அங்கிருந்து அவர் எங்களை கூப்பிட்ட நேரம் அவருக்கு பதில் கொடுத்தோம், அவரை பாதுகாத்தோம், வெளியே கொண்டு வந்தோம். இது அவருக்கு மட்டும் இல்ல, வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், எல்லாரையும் நாங்க அப்படித்தான் பாதுகாப்போம், நல்லவர்களை பாதுகாப்போம். ஏன் தெரியுமா? அவர் சந்தர்ப்பம் சிக்கல் வந்ததுக்கு பின்னால மட்டும் எங்களை கூப்பிட்டால் இல்ல, அவரை சந்தர்ப்ப சூழ்நிலையில மட்டும் எங்கள் பக்கம் திரும்பியவர் அல்ல. அவரே அவருடைய பொதுவான வாழ்க்கையில எங்களை மறக்காம வாழ்ந்தவர். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன். அவர் பொதுவான வாழ்க்கையில எங்கட சிந்தனையோட வாழக்கூடியவராக இல்லாமல் இருந்திருந்தால், அந்த சந்தர்ப்பத்தில் மட்டும் எங்களை கூப்பிடுறவரா இருந்திருந்தா, லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபாஸூன், கியாமத் வரையில அவர் மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் இருந்திருக்க வரும். அவரை நாங்க வெளியெடுத்திக்க மாட்டோம். ஆனா இவர் அப்படி இருக்கல்ல, மாட்டிக்கொண்ட யா அல்லாஹ் என்று கத்தினவர் அல்ல. அவருடைய பொதுவான வாழ்க்கையிலேயே எங்களை மறக்காமல் வாழ்ந்தார். அதனால அவர் மாட்டினொன்ன சத்தம் போட்டார், அவரை நாங்க பாதுகாத்தோம். இதையே அல்லாஹ் அடுத்த பக்கமாக ஃபிரௌனுடைய சம்பவத்தில் சொல்றான், ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், ஃபிரௌனும் கடலுக்குள்ள மாட்டினான். இதுக்கு பிறகு என்ன பாதுகாக்க ஆள் இல்ல என்று விளங்கினான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தையை சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ராயீல் எந்த ரப்ப நம்பினாங்களோ அந்த ரப்ப நானும் ரப்பாக ஏற்றுக்கொள்றேன், ஈமான் கொள்றேன். என்ன இங்கிருந்து பாதுகாத்திரு ரப்பே, அல்லாஹ்ட்ட உதவி தேடினாங்க. அவ்வளவு காலம் ரப்ப மறுத்தவன் அந்த நேரத்தில் ரப்பின் பக்கம் திரும்பினான். அவனுக்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆல் ஆன வகத் அஸைத கப்லு வகுன்த மினல் முஃப்ஸிதீன். இவ்வளவு காலம் எங்களை மறந்து வாழ்ந்து, எங்களுக்கு மறுபக்கமா இருந்து, எங்களுக்கு எதிராக செயல்பட்டு, இப்பதான் எங்கட பக்கம் திரும்பணும் என்ற யோசனை வந்திருக்குதா? இத மாதிரி ஆட்களுக்கு நாங்க கை கொடுக்கிறல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப ரப்பின் பக்கம் திரும்புறவங்களாக இருக்க கூடாது. எல்லா காலங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் ரப்பின் பக்கம் திரும்புறவங்களா இருக்கணும். கொஞ்சம் கூடலாம் குறையலாம், ஆனா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல ஒரு சூழல்ல ஒரு சந்தர்ப்பத்துல ரப்புக்காக வாழ்ந்து, ரப்புடைய சிந்தனையோட வாழ்ந்து, பள்ளியோட வாழ்ந்து, குர்ஆனோட வாழ்ந்து, துஆவோட தஹஜ்ஜுதோட தொழுகையோட இருந்து, இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல குர்ஆன் இல்ல, தொழுகை இல்ல, பள்ளி இல்ல, அல்லாஹ் இல்ல, மார்க்கம் இல்ல, இப்படி வாழ ஆரம்பிச்சிருவோம்டா, அது எங்கட வாழ்க்கையில நாங்க எங்கள்கிட்ட ஏற்படுத்திக் கொள்ற ஆக பெரிய ஆபத்து. அது மாற்றம் இல்ல. ரமதான்ல மாறுறோம், ரமதான்ல தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ரமதான்ல குர்ஆன் ஓதுறோம், ரமதான்ல தௌபா செய்றோம். ரமதான் முடிஞ்சு ஷவ்வால்ல குர்ஆன் இல்ல, தௌபா இல்ல, தொழுகை இல்ல, தஹஜ்ஜுத் இல்லண்டா, இது எங்கட வாழ்க்கையில வார மாற்றம் இல்ல, இது ஒரு வகையான ஏமாற்றம். யாரை ஏமாத்துறோம்? எங்களை நாங்களே ஏமாத்துறோம். நல்லவர்கள் போல நடிக்கிறோம், நல்லவர்கள் போல காட்டுறோம். நல்ல மாதம் ரமதான் மாதம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு ரமதான்ல மட்டும் நாங்க நல்லவர்களாக இருக்கணும்ன்றதல்ல, ரமதான்ல நல்லவர்களாக பயிற்சி எடுத்து அடுத்த ரமதான் வரையில எடுத்த பயிற்சி பாதுகாக்கப்படணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால
ரமதானுடைய மாதம் சிறப்பான மாதம், நிறைய வெகுமதிகளோட வந்திருக்கின்ற மாதம். இந்த மாதத்தில அல்லாஹ்வின் பக்கம் திரும்புற நாங்க, அல்லாஹ்வோடு தொடர்பு ஏற்படுத்துற நாங்க, இது ஒரு மாதத்துக்குரிய தொடர்பா இருக்கப்படாது. குர்ஆன கையில தூக்கிக்கிற நாங்க ஒரு மாதத்தோட கீழே வைக்கிற ஒரு மாற்றமாக இது இருக்கப்படாது. தஹஜ்ஜுதுல ரப்பிடத்துல கையேந்த ஆரம்பிச்சிருக்கிற நாங்க ஒரு மாதத்தோட முடிகிற தஹஜ்ஜுதாக இந்த தஹஜ்ஜுத் இருக்கப்படாது. அல்லாஹ் இதையெல்லாம் எதிர்பார்க்கிறான். இந்த மாதத்தில ஒரு தற்காலிக மாற்றம், அதுவல்ல ரப்புடைய எதிர்பார்ப்பு. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க மாறிரணும், உங்களோட வாழ்க்கை மறுபக்கமா திரும்பிரணும். ஒரு நிரந்தரமான மாற்றம் எங்கட வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். சந்தர்ப்பத்துக்கு ரப்புடைய சிந்தனையோட வாழ்ந்து அடுத்த காலங்கள்ல ரப்ப மறந்து வாழ்ந்துருவோம் என்றால் ரப்பும் எங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான். நாங்க எங்கட தேவைக்காக ரப்பிட்ட போற நேரம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய மாதத்துல ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றங்களை மிக உறுதியான மாற்றமாக, உண்மையான மாற்றமாக, யதார்த்தமான ஒரு மாற்றமாக எங்களுக்குள்ளால கொண்டு வருவோம். எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகின்ற மாற்றங்களாக இல்லாமலாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. இந்த ரமதானில் எங்களை நாங்கள் நிரந்தரமான ஒரு மாற்றத்துக்குள்ளால் கொண்டு வரக்கூடிய சீதேவிகள் கூட்டத்தில் ஆக்கி அருள்வாயாக. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய நஷ்டவாளிகளாக எங்களை ஆக்கிவிடாதே ரப்பே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உடைய பதுவாவுக்கு ஆளாகியவர்களாக எங்களில் யாரையும் ஆக்கிவிடாதே ரப்பே. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.